இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அழைப்பிலே நிற்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். And saying, repent, for the kingdom of heaven is at hand. Matthew chapter 3 verse 2. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே யோவான் ஸ்நானகன் கூறிய வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, மனம் திரும்புங்கள், தேவனுடைய பரலோக ராஜ்யம் சமீபமாய் வெகு பக்கத்துல அருகிலே இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. இங்கே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய அழைப்பிலே நின்று ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக பிரசங்கம் பண்ணி அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் நம்முடைய அழைப்பில் நிற்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். என கண்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசித்தா, அதாவது மல்கியாவிலிருந்து பழைய ஏற்பாடு முடிந்து மத்தேயு ஆரம்பிக்குது. இது நம்ம புக்ல பைபிள்ல ஈஸியா ஒரு பக்கம் டேன் பண்ணா போதும். பட் என்னன்னா, ரியலா ஹிஸ்டரி படி கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ரெண்டுக்கும் இடைவெளி. அந்த இடைப்பட்ட காலத்தை வேத வல்லுநர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு இருண்ட காலம், சைலண்ட் இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, மல்கியாவுக்கு அப்புறமாக தேவன் ஜனங்களோட பேசியது, தேவனால் பூமிக்கு எந்த விதமான ஒரு கான்டாக்டும் ஒரு செய்தியும் கிடையாது. இங்க சகரியா என்ற மனிதனிடம், அதாவது இந்த யோவான் ஸ்நானகனுடைய அப்பா கிட்ட தான் தேவதூதனாலே செய்தி கொண்டு வரப்படுகிறது. அப்படியானால் இந்த யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இன்னும் பூமியில் இருக்கிற ஜனங்களோட தேவன் கான்டாக்ட்ல இருக்காரு. தேவன் தேவதூதர்கள் வழியாக பேசி கொண்டிருக்கிறார், நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்றத காமித்தவர் இவர். இவருடைய பிறப்பு தான் ஜனங்களுக்கு அத்தனை வருடங்களாக 400 வருஷங்களுக்கு பின்பதாக ஜனங்களோட தேவன் பேசிய நிகழ்வு. இந்த இடைப்பட்ட 400 வருஷத்துல தேவன் பேசாமல் இருந்தாலும் ஜனங்கள் மத்தியில அநேக காரியங்கள், மாற்றங்கள் காணப்பட்டது. அதாவது திடீர்னு ஒரு குரூப் என்ன அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னும் அநேக விதமான பிரிவினைகள், குரூப்கள் அந்த இடத்துல காணப்படுகிறது. இவங்கெல்லாம் திடீர்னு வரல. இந்த 400 வருஷத்துல ஏற்பட்ட பல மாற்றங்களுடைய விளைவு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இவ்வளவு ஒரு ப்ராஃபஸியோட பிறந்தவர், தேவதூதனாலே அறிவிக்கப்பட்டு பிறப்பு முன்குறிக்கப்பட்டு பிறந்தவர். இவருடைய தகப்பன் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்தவர் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இவர் தன்னுடைய தகப்பனுடைய வழிமரபின்படி அந்த வேலைக்கு போயிருக்கலாம். அதுவும் தேவனுக்கு தொண்டு செய்கிறது தான், தேவனுடைய ஊழியம்தான். ஆனால் நம்ம பார்க்கிறோம், இவருடைய பிறப்பு ஏசாயாவுல தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் அவரது பாதையை செவ்வைப்படுத்துகிற, அதற்கு முன்பதாக சென்று வழியை செம்மைப்படுத்துகிற ஊழியத்தை இவருக்கு தேவன் வைத்திருந்தார். என கண்மானவர்களே, அன்றைய காலகட்டத்திலே எல்லாரும் யூத குருமார்களையும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு நடந்து கொண்டிருந்த போது, இவர் ஒருத்தர் மாத்திரம் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா அநேகர் சொல்லியிருப்பாங்க, என்ன இவன் ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி பேசுறானே, இவங்க அப்பாவுடைய வேலையை இவன் பார்த்தா என்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேரு சொல்லி இருப்பாங்க. இது எதையுமே இவரு காது கொடுத்து கேட்கல. மாறாக தன்னுடைய வேலையை சரியாக செய்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், அதுவும் பர்டிகுலரா இந்த ஊழியத்திற்கு தான் அழைத்திருக்கிறார் அப்படின்னா அதுல நம்ம தொடர்ந்து செயல்படுகிறோமா? உலகம் என்னை வேற மாதிரியான காரியத்தை சொல்லுது, வேற ஐடியாஸ் கொடுக்கறாங்கன்னு நம்முடைய ஊழியத்தை மாற்ற முயற்சிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் இடத்தில் ஜனங்கள் கேட்கிறாங்க, நீர்தான் வருகிற மேசியாவோ அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் அல்ல, எனக்கு பின்னாடி வர்றவரு என்னிலும் பெரியவர், அவருடைய செருப்புக்கு கூட நான் சமானம் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஊழியத்திலே நிலைத்து நின்றவர். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிட்ட யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லி இருப்போம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
தன்னை நிலைப்படுத்தி, தன்னை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு அநேகர் பேசிக் கொண்டு இருக்கிறோமே, இது தேவனுக்கு ஏற்புடையதா? தேவனுடைய அழைப்பிலே நாம் நிற்கிற காரியமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனம் திரும்புங்கள், அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது அப்படின்னு. அதை கேட்டிருந்த எத்தனை பேர் யோசித்திருப்பாங்க, ஓ இதே காரியத்தை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேனே, இந்த இடத்துல யோர்தானுக்கு பக்கத்துல ஒருத்தர் இந்த மாதிரியான காரியத்தை சொல்லி கொண்டிருந்தாரு அப்படின்னு சிலர் நினைத்திருக்கலாம். என கண்மானவர்களே, நம்ம பலருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணா ஏதோ தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தெளிவை யோவான் ஸ்நானகன் ஜனங்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கலாம். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். நம்முடைய அழைப்பு என்ன? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஊழிய அழைப்பிலே எனக்கு குறிக்கப்பட்ட வேலையிலே நின்று கொண்டிருக்கிறேனா, அல்லது எனக்கு தேவையில்லாத, எனக்கு தரப்படாத ஊழியத்துல நான் தலையிட்டு கொண்டிருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கடைசி வரையிலும் தப்புன்னு தான் சொன்னாரு. இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிறோம், பிறரை தப்பு சொல்றது நம்மளுடைய வேலை, நமக்கு தரப்பட்ட ஊழியம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அவர் எங்கேயும் போய் மற்றவங்களிடத்திலேயோ போஸ்டர் அடிச்சோ ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ அவர் சொல்லல. மாறாக ஏரோது அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் நேருக்கு நேராய் நீ தவறு செய்கிறாய் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரியாய் பலர் இன்னைக்கு இந்த குறை சொல்லுகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். தேவன் அழைத்த அழைப்பிலே நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னைத்தான் நான் எப்பவுமே பார்க்கணுமே ஒழிய மற்றவர்களை பார்க்க கூடாது. அதை முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். ஊழியமே ஆனாலும் தேவன் என்ன தந்திருக்கிறாரோ அந்த காரியத்தை மாத்திரமே நான் செய்யும் போது தேவ கரம் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது உன்னதமான அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. ஒன்றுக்கும் தகுதியில்லாத எங்களை உமது ஊழியத்திற்கு, உமது பிள்ளைகளாய் அநேக காரியங்களுக்கு எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரே, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கு தரப்பட்ட ஊழியத்தில் உண்மையா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊழியமே ஆனாலும் சரி தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத, உமது சித்தமில்லாத காரியத்துல நாங்கள் தலையிடக்கூடாது. எங்களுடைய கால்கள் உமது பாதையை விட்டு விலகாமல் இருக்க ஆவியானவர் நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.